ஹாய் மக்களே, ஒர்க் இருந்தனால வீடியோ எதுவுமே யூடியூப்பில் போட முடியல. ஸோ வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க திரமிசு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மாஸ்கர்போனே சீஸை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது ஒன்று தான், விப்பிங் க்ரீமு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரோப்போலைட் எக்கோ ட்ராப் விப்பிங் க்ரீம் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து 1 kg. நீங்கள் வந்து 2 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மினிமம் குவான்டிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து 4 கப் எடுத்துக்கிட்டேன். 4 கப்பு விப்பிங் க்ரீமுக்கு நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த மேக்ரோஃபோனி சீஸுக்கு இந்த ரெண்டே பொருள் தான் தேவையானது. பாலில் நீங்கள் வந்து வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து திரிஞ்சு வந்து நமக்கு வந்து பன்னீராக ரெடியாகி வரும். ஸோ ஆனால் விப்பிங் க்ரீமில் அப்படி ஆகாது, உங்களுக்கு கெட்டி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் கெட்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்துச்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக நமக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் ஆயிரும். ஸோ கெட்டியான விப்பிங் க்ரீம் தான் நமக்கு தேவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் அதிகமாக போனாலும் அந்த கேக்கோட ஃப்ளேவரே மாறிடும். ஸோ கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது கெட்டி ஆகுது. ஸோ ஹோம்மேட் கேக் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியுமே இருக்குது. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ப்ரௌனி அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீடு தேடியே ப்ரௌனி வந்துடும். ஸோ நல்லா வந்து கெட்டியான பிறகு நம்ம வந்து இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ தண்ணி தனியாக அந்த மில்க் தனியாக நமக்கு வந்து வடிஞ்சு கிடைக்கும். ஸோ நம்ம அதிக குவான்டிட்டி எடுத்துருக்கனால இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து ஜல்லடை வந்து பத்தலை. ஸோ பெரிய ஜல்லடையை எடுத்து அதில் திரும்ப அந்த துணியை போட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மாஸ்கர்போனே சீஸ் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 100ல் வந்து ஒரு 20% தான் நமக்கு வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கு. திரமிசுக்கு தேவையான லேடி ஃபிங்கருமே நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது உங்களுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும் கடைகள்லே. ஸோ இதில் வந்து கேக் ஸ்பாஞ்சுமே நீங்கள் வைக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டுமே வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நல்லாவே பேக் ஆகி நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச நம்ம மாஸ்கர்போனே அந்த சீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாகி நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வச்சு கை வச்சு அரிக்கக்கூடாது. அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் எடுக்கும்போது இப்படி கட்டியாக வரும். பேலன்ஸ் உள்ள தண்ணி எல்லாம் வாட்டர்லாம் கீழே வந்துடும். அடுத்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து இந்த சீஸை வந்து அதில் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.